லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அதிகாரிகள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அரசு அடுத்த கட்சி வந்து நம்மள வந்து குறை சொல்லாத அளவுக்கு அவர் நடக்கணும். அவ்வளோதான். கஞ்சா, தண்ணி எல்லாம் பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போக போக நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தில் தாவேக்கா ஆட்சியை எப்படி நினைக்கிறீங்க? ஸோ 1 மந்த்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கா, இல்லை போன ஆட்சியில் நடந்த மாதிரி தான் இப்பயே கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்களா? தேவைக்கா 1 மாதம் ஆனதுனால இப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொஞ்சம் ஊழல் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அதிகாரிகள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அரசு அலுவலகங்களுக்கு போனோம்னா அவங்க கேட்கறது இல்லை, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலம் கேட்குறவங்க கொஞ்சம் இப்போ நாசுக்காக கேட்குறாங்க. அது கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது. ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. தாவேக்கா ஆட்சி வந்துச்சு, நல்லா தான் இருக்கு. ஆனால் கொண்டு போகிறது இன்னும் முறை இன்னும் இதாகல. இன்னும் வந்து மக்கள் விரும்புகிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த கட்சி வந்து நம்மள வந்து குறை சொல்லாத அளவுக்கு அவர் நடக்கணும். அவ்வளோதான். இது நல்லபடியாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக பேர் வாங்குறதுக்கு நல்லபடியாக செஞ்சால் நல்லா போகிற போது. ஏன்னா காசு நல்ல இதாக வரணும். ரெண்டாவது வந்து இந்த கஞ்சா, தண்ணி எல்லாம் பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவங்களுக்கு நல்லா தைரியம், வெளியே நடமாட வேணும். ஏன்னா பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய அதெல்லாம் கொஞ்சம் வான் பண்ணி நிறைய தப்புகள் நடக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பு நல்லபடியாக இவங்க அப்போ உடனே சட்டம் நடக்கும். கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுறாங்களா உடனே அதை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அது போல் இருந்தாக்கா இன்னும் நல்லா நாடு நல்லா இதாக இருக்கும். அப்துல் கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம வல்லரசு நாடாக ஆகணும், நல்லபடியாக நாடு நல்லபடியாக இருக்கணும், இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்னா எப்பயும் போல தான் இருக்குது. இன்னும் அதுக்கான வந்து தமிழக அரசு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல கஞ்சா பழக்கமும் இன்னும் பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போக போக நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது மதுபான கடைகளை குறைச்சதுனால தான் மக்கள் ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக போய் கூட்டம் கும்பல் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டும் குடிக்கிறாங்க. அதே வந்து நார்மலாக எப்பயும் போனாங்க போயிருந்தா கூட அது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இப்போ குறைக்கிறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் பொம்பளைங்க நான் சந்தோஷப்படுவோம். ஆனால் ஆம்பளைங்க வெட்டுக்குத்தோட வராங்க. ஸோ என்னதான் கவர்மெண்ட் பண்ணாலும் ஆண்மகள்கள் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? சரி நம்ம குடிக்காம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நினைக்க மாட்டாங்க. இந்த என்ன வேலையா இருந்தாலும் இந்த 10 மணிக்கெல்லாம் போய் அங்கே கியூவில் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கும்பல் அவ்வளோ கும்பல். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் முன்னாடி பூட்டிடுவாங்களோன்னு ரொம்ப கும்பல் போட்டுக்கிட்டு அங்கே வெட்டுக்குத்து நடக்குது. இந்த சோசியல் மீடியானால தான் தாவேக்கா ஆட்சி அமைச்சிச்சா, இல்லை மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி தான் தாவேக்காவுக்கு வாக்களிச்சாங்களா? இது எல்லாம் மக்கள் விரும்பி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி செஞ்சுருக்காங்க. ஏன்னா இன்னும் நல்லா வரணும், நல்லபடியாக செய்யணும், நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி செஞ்சுருக்காங்க. அவங்க அதே போல் பாதுகாத்து நல்லபடியாக வந்தால் போகிறோம் அப்படின்னு. 4 எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணி டிவிக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னா ஓட்டு போட்ட மக்களை தாவேக்கா வைத்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கட்சியை வந்து ஒரு புறக்கணிச்சிட்டு இவர் வந்து ரிசைன்மெண்ட்டு போய் சேர்ந்தாலும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு தரக்கூடாது. வாய்ப்பு கொடுத்தா அந்த மக்களை தோக்கடிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஓட்டு போட்டு ஜெயிக்க வந்த மக்களுக்கு செய்கிற துரோகம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக துரோகம் தான் அது. ஓகே ப்ரோ. இப்போ அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாஜகவில் இருந்தாங்க. பாஜகலேருந்து இப்போ விலகி மக்கள் இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மக்கள் இயக்கம் ஒரு கட்சியாக மாறி அடுத்த வரப்போ 2031 எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. இப்போ அதில் 15 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஒரு போட்டியாக இருப்பாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து விஜய்க்கு போட்டியாக இருக்க மாட்டார். அண்ணாமலைக்குன்னு ஒரு இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் வரவேற்பு இருக்குது. அது கொஞ்சம் ஓட்டாக மாறும். மற்றபடி வந்து இவ்வளோ தூரம் போட்டியாக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது விஜய்க்கு. 2 பேருமே ஓரளவு வருவாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் வாக்கு வங்கி தான் அண்ணாமலையால் வாங்க முடியும். மற்றபடி வந்து விஜய் அளவுக்கு போக முடியாது. இப்போ பிஜேபியில் வந்து அண்ணாமலை அவர்கள் கடந்த 5 வருஷமா இருந்து ஒன்றுமே இல்லாத அந்த கட்சியை மிகப்பெரிய கட்சி ஆக்குனதுல அண்ணாமலைக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் தனியாக விலகி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இதுல வந்து பிஜேபி அவங்களோட கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அண்ணாமலை அவர்கள் தனியா ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிஜேபியுடைய கை இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலையுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவர் பேட்டி டிவியில் கேட்குற யாராவது பார்க்குறாங்கன்னா அதை சேனலை மாற்ற மாட்டாங்க. என்ன சொல்ல வராருன்னு கவனிப்பாங்க. தமிழக அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார். இல்ல 2031ல உதயநிதி விசஸ் விஜய் அவர்கள் வருவாங்களா? இல்ல விஜய் விசஸ் அண்ணாமலை அவர்கள்னு வருவாங்களா? அது விஜய்க்கு அண்ணாமலைக்கு தான் போட்டி இருக்கும். ஏன்னா அப்படி தான் களம் போயிட்டு இருக்கு. திமுக அதில் சீனில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ வந்து வாரிசு அரசியல், அந்த குடும்ப இந்த பண்ணையார் அரசியல்லாம் விரும்புறதில்ல. எளிமையான முறையில் கொண்டு போகணுங்கன்னு அண்ணாமலையும் ஆசைப்படுறாரு, விஜயும் ஆசைப்படுறாரு. ஸோ தாவேக்கா ஆட்சி 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இடையிலே கவுந்துரும்? அதெல்லாம் கவர்றதுக்கு வேலை இல்லை. நல்லதே நடந்தா நல்லதே நடக்கும், நல்லா இருப்பாரு. ஆனா நம்ம விஜய் வந்து எதுக்காக நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம்? நல்லது செய்வாங்க, 4 பேரை அனுசரிப்பாங்க, நல்லது கூட அது நடக்கும் தான் நம்ம நினைச்சோம். ஆனா அவர் வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்றது? உண்மைதான். மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு நாள் முதல்வன் படத்துல உள்ள மாதிரி எல்லாமே ஒரே நாள்ல சரியாயிரும் சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. முதல்வர் மாதிரி அது வந்து சினிமாவுக்காக எடுக்கிறதுங்க. இது சினிமாவுக்காக கிடக்கிறது கிடையாது, உண்மை கதை இது. ஓகே. இப்ப தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. பட் இப்போ ஒன்னொன்னா செயல்முறைப்படுத்த எதிர்பார்க்கிறாரு. மக்கள் வந்து இலவச திட்டங்களை பார்த்து தான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல எதுக்காக ஓட்டு போட்டாங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இலவசமா நல்ல ஒரு ஆட்சியா? நல்ல ஒரு ஆட்சியை தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இலவசம் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுக்கான கொஞ்சம் காலங்கள் ஆகும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பண்ணிட்டா கூட பரவாயில்ல. இப்போதைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை வந்து இது பண்ணாலே போதும். அதனால மக்களும் அதை தான் விரும்புவாங்க. எல்லா மக்களுமே இலவசங்களை வந்து லேட்டாக கொடுத்தாலே போதும். ஒண்ணு திமுக இல்லாட்டி அதிமுகன்னு இருந்த நிலைமை இப்ப தாவேக்கா வந்து திமுக 2வது 3வது இடத்துக்கு அதிமுக போயிருக்காங்க. அவங்க திரும்ப வருவாங்களா? ஸோ வராம அவ்வளவுதான் அவங்களோட நிலைமை வந்து முடிஞ்சு நினைக்கிறீங்களா? இந்த தலைமை அதிமுக அதோடைய தலைமை அப்படியே தொடர்ந்தா கண்டிப்பாக வந்து 3வது 4வது இடத்துக்கு போயிடுவாங்க. காங்கிரஸ் மாதிரி போயிடுவாங்க. அதே தலைமை மாறி ஒரு வலுவான தலைவர் வந்தாருன்னா கண்டிப்பாக மீண்டும் 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 பழைய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப தலைமை மேல இருந்த அதிருப்தினாலதான் சி.வி. சண்முகம் ஒரு சைடு, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு சைடு, இந்த தலைமை மேல இருந்த அதிருப்தினாலதான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களா? இல்ல என்ன ரீசன்? இல்லை, தலைமை மேலே உள்ள அதிருப்தியில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்கு, அதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் தலைமை வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக யாராவது வந்தால் தான் அதை வந்து அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஓகே. என்றைக்குமே அதிமுக வந்து கரிஸ்மா லீடரை வச்சு வந்தவங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாம்மா அப்படி வந்து வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு லீடர் இல்லாதனால பண்ணுறாங்க. அது ஆளுமையாக ஒரு உதாரணத்துக்கு சசிகலா அம்மா வந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த திராவிட இயக்க திமுக எதிர்த்து அரசியல் பண்ணதில் அவங்க ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவருக்கு இன்னும் நடராஜனுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் நிலைக்காது, எங்களோட கூட்டணி கட்சிகளால் தான் இவங்க வந்து இன்னும் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எப்ப வேணா இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் சொல்றாங்க. ஸோ உண்மையில ஆட்சி கவிழ்ந்துடும் நினைக்கிறீங்களா? இது நடந்துக்கிற முறை இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஜெயிச்சு கரெக்டாக வந்துனாக்கா இது கொஞ்சம் இது பண்ணுவாங்க. மக்களுக்கு திருப்தி தான். ஏன்னா கேஸ் விலை ஏறி போச்சு, நிறைய கரண்ட் பில்லு மறுபடியும் இது பெட்ரோல்லாம் ஏறி போச்சா, அந்த கொஞ்சம் காட்டுத்தெல்லாம் கொஞ்சம் மாறி இது பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயும் என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போயிருந்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா விலைவாசி ஏறாமல் கொஞ்சம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இருந்தால் போதும். இருக்கு. பஸ்ஸு ஃப்ரீயா போறதும் போகுது, காசு வாங்கிட்டு போறதும் போகுது. அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்காக மக்கள் வந்து கியூல நிக்க போறது கிடையாது. ஆனா அவங்க கொண்டு போனது வந்து இப்ப என்னன்னாக்கா சில பஸ் வந்து ஃப்ரீயா போகுது, சில பஸ் காசு வாங்கிக்கிறாங்க, சில பஸ் வந்து நிப்பாட்டாம போறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்ப இந்த ஆட்சி காலத்துல பஸ் நிப்பாட்டாம போறாங்களா? இப்பயும் நாங்க வந்து நாங்க ஒரு நிப்பாட்டுற இடத்துல நிப்பாட்டுவோம். ஏன்னா லேடிஸ்னா அவ்வளோ ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. ஏன்னா லேடிஸ் பார்த்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க, நம்ம பஸ்ஸை நிப்பாட்டக்கூடாதுன்னு சல்லுன்னு போறாங்க டிரைவருங்க, நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. அப்போ உடனே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஏய்யா நாங்கள் உங்களை வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுங்கன்னு கேட்டோமா, இந்த 10 ரூபாயில நாங்கள் வந்து செத்து பெற மாட்டோம், ஒரு டீயை குறைச்சிக்கிட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோம். ஆனால் அந்த ஆனால் வந்து நிப்பாட்ட மட்டும் போகிறாங்க. அப்போ அந்த வெயிலில் மொட்டை வெயிலில் நின்று நடந்து அங்கேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது.